நீதிபதினா யார் பக்கம் நியாயமோ அதை சொல்றது பேர் தான் நடுநிலையினே பேர். அரசியல்ல அந்த மாதிரி செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன். மாவட்ட செயலாளர் ராஜ் பிரதீப் அவர்களை இளையாங்குடி ஒன்றியம் அண்டக்குடி சார்ந்த கலைமணி என்கின்ற நபர் அடியாட்களோடு வந்து இவர் வீட்டில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டதுனால இவர் வெளில வந்தார். அப்போ ராஜ் பிரதீப்பை தாக்கியிருக்கிறாரு. இப்போ ஆஃப்டர் தாட்டு அவங்க பக்கத்துலேருந்து கம்ப்ளைண்ட் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு தகவல். ஆனால் ராஜ் பிரதீப்பை அண்டக்குடிக்கு போய் தாக்கியிருந்தாருன்னா நானே ஆதரிக்க மாட்டேன். ஏன்னா அரசியல்ல அந்த மாதிரி செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். ஆனால் இவர் வீட்டுக்கு வந்து அவர் தாக்கியிருக்கார். அதனால காவல்துறையிலையும் இங்கே ஒரு எஃப்ஐஆரை போட்டேன், அங்கே ஒரு எஃப்ஐஆரை போட்டேன், பேலன்ஸ் பண்ணேன். நீதிபதினா யார் பக்கம் நியாயமோ அதை சொல்றது பேர் தான் நடுநிலையினே பேர். அதனால அவரை தாக்கிய கலைமணி மற்றும் அவரோடு வந்தவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது எப்பொழுதுமே விசேஷமான பற்றும் மரியாதையும் அன்பும் வைத்திருப்பவர். இது நாம தொடர்ந்து பல முறை பார்த்திருக்கோம். எந்த கூட்டணியில் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியாக தொடர்பு கொண்டு திரு சிபிஆர் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையும் சேர்த்து 57 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. தமிழர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்ன்றதுக்கான ஒரு குட்வில் கெஸ்டர், அதை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் கருத்தில் கொண்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற திரு சிபிஆர் அவர்களை ஆதரிக்க வேண்டும். அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நம்பர் இருக்கு. இருந்தாலும் தமிழகத்திலிருந்து, ஏனென்றால் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வந்திருக்கலாம்ங்கிற நிலைமை 96 இருந்தது. என்றால் பெரியவர் மூப்பனார் அவர்களை பல பேர் காங்கிரஸ் கட்சியில் கூட அவர் பெயரை முன்மொழிந்தவர்கள் உண்டு. இருந்தாலும் அது நடக்காம போச்சு. அந்த மாதிரி இல்லாம ஒரு தமிழர் வந்து துணை ஜனாதிபதியாக, ஏன்னா ஆர்பி அவர்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து துணை ஜனாதிபதி வரல. அதனால அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள் சிபிஆருக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறேன்.